Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ செஷனில் EBGP மல்டியோப் இந்த கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த கான்செப்ட் எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த EBGP மல்டிஹோப் யூஸ் பண்ணுறோம், ஸோ அப்படி யூஸ் பண்ணலைன்னா அது என்ன ஆகுங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் என்னுடைய எக்ஸாம்பிள் சினாரியோ. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனலில் பிஜிபிக்கு செப்பரேட்டாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆர்டராக நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ஆர்டரில் வீடியோ பாருங்கள். ஸோ அப்போ தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா நான் 3 ரவுட்டர் யூஸ் பண்ணுறேன். R1 ரவுட்டர், R2 ரவுட்டர், R3 ரவுட்டர். ஓகே, இப்போ R1 to R3 நான் EBGP கான்ஃபிகர் பண்ணுறேன். R2 ரவுட்டரில் நான் எதுவுமே நான் கான்ஃபிகர் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் படி நான் ஐபி அட்ரஸ் எல்லாமே அசைன் பண்ணிட்டேன். R1க்கு AS நம்பர் 1ன்னு கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். R3க்கு AS நம்பர் 2ன்னு கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ EBGP கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எனக்கு R1லேருந்து R3யோட பியரிங் ஐபி ரீச்சபிளாக இருக்கணும். ஸோ எனக்கு பியரிங் ஐபி எனக்கு ரீச்சபிளாக இருக்கணும்னா நான் இங்கே IGP ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறேன், இன்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகால். ஸோ எய்தர் RIP, OSPF, EHRP இல்லைனா ஸ்டாட்டிக் ரவுட். ஸோ இங்கே இந்த சினாரியோவில் நான் ஸ்டாட்டிக் ரவுட் யூஸ் பண்ணுறேன். R1 ரவுட்டில் நான் ஸ்டாட்டிக் ரவுட் கான்ஃபிகர் பண்ணிட்டேன் 192.168.200 நெட்வொர்க்கு. அதேமாதிரி R3 ரவுட்லேயும் 192.168.100.0 நெட்வொர்க் நான் ஸ்டாட்டிக் ரவுட் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ R1 பை டிஃபால்ட்டாக EBGPயில் நீங்கள் TTL வேல்யூ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 1 தான் இருக்கும். இப்போ நீங்கள் அதாவது EBGPயில் IBGPயில் இது அப்ளிகபிள் இல்லை. இப்போ EBGP பிட்வீன் அட்டானமஸ் சிஸ்டம் நம்பருக்கு நம்ம EBGP யூஸ் பண்ணுவோம். இதே வித்தின் அன் அட்டானமஸ் சிஸ்டம் நம்பருக்கு நம்ம IBGP யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ AS நம்பர் 1 இங்கே AS நம்பர் 2 இது EBGP ஏன்னா டிஃப்ரெண்ட் நெட் அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர். இப்போ நான் கான்ஃபிகர் பண்ணேன்னா பை டிஃபால்ட்டாக TTL வேல்யூ 1 தான். ஸோ இப்போ ஒரு பேக்கெட் இப்போ R1 பேக்கெட் R2க்கு வருது. ஸோ அந்த R2 மறுபடியும் அந்த TTL ஏன்னா ஒரு ரவுட்டர் தாண்டி போச்சுன்னா TTL வேல்யூ 1 மைனஸ் ஆகும். ஸோ பை டிஃபால்ட்டாக R1 TTL வேல்யூ 1 தான் வச்சு சென்ட் பண்ணுது. ஸோ R2 வந்தோடனே அந்த TTL வேல்யூ 0 ஆன உடனே டைம் டு எக்ஸிட் மெசேஜ் R1க்கு சென்ட் பண்ணிடும். அதனால R1ம் R3யும் EBGP நெய்பர் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா மல்டிஓப் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ EBGP மல்டிஓப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் EBGP மல்டிஓப் 2ன்னு கொடுத்தீங்கன்னா TTL வேல்யூ 2ன்னு செட் ஆயிரும். டிஃபால்ட்டாக 1 இருக்கும். அந்த TTL வேல்யூ செட் பண்ணுறதுக்கு தான் EBGP மல்டிஓப் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ TTL வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 to 255. ஸோ நீங்கள் எத்தனை ஹோப் தாண்டி உங்களோட பியரிங் டிவைஸ் இருக்குதோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் EBGP மல்டிஓப் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த சினாரியோ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ இப்போ R1, R2, R3 எல்லாத்துலேயுமே நான் டயக்ராம் படி நான் ஐபி அட்ரஸ் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டூ ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். ஸோ ஐபி நான் ஆல்ரெடி அசைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி R3 ரவுட்லேயும் ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். ஸோ இதுலேயும் நான் ஐபி அசைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் R2 ரவுட்லேயும் நான் ஐபி அசைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி R1 R3ல நான் ஸ்டாட்டிக் ரவுட் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஏன்னா இன்டர்நெட் கனெக்ட் நெட்வொர்க் லேர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கோசம் நான் இங்கே ஸ்டாட்டிக் ரவுட் யூஸ் பண்ணுறேன். ஷோ ஐபி ரவுட். ஸோ R2 to R3 அந்த இன்டர்நெட் கனெக்ட் நெட்வொர்க் லேர்ன் பண்ணுறதுக்கோசம் ஸ்டாட்டிக் ரவுட் R1ல கான்ஃபிகர் பண்ணிட்டேன். அதே மாதிரி R3லையும் நான் ஸ்டாட்டிக் ரவுட் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். டூ ஷோ ரன் பைப் செக்ஷன் ஐபி ரவுட். ஓகே, ஸோ இப்போ R1 ரூட்டில் போயிட்டு நான் BGP கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ ரவுட்டர் BGP நான் AS நம்பர் 1 யூஸ் பண்ணுறேன். அதனால் அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் 1 கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நெய்பர் பியரிங் ஐபி பார்த்தீங்கன்னா R3யோட பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் ஐபி என்னன்னு பார்த்தீங்கன்னா 192.168.200. ஸோ 200.2. ஸோ இங்கே 192.168.200.2 அண்ட் ரிமோட் AS நம்பர். ஸோ ரிமோட் AS நம்பர் பார்த்தீங்கன்னா அங்கே 2 என்டர். நெக்ஸ்ட் R3 ரவுட்டில் நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். ரவுட்டர் EBGP AS நம்பர் 2 நெய்பர். ஸோ R1ஓட பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் ஐபி 192.168.100.1. ஸோ ரிமோட் AS நம்பர் பார்த்தீங்கன்னா 1 என்டர். ஸோ இப்போ நான் பியரிங் ஐபி கான்ஃபிகர் பண்ணிட்டேன். எனக்கு இதில் நெய்பர் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டூ ஷோ ஐபி BGP neighbor. So pipe include external.
ஸோ do show IP BGP pipe include external கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த பேரிங் வந்து நாட் டைரக்ட்லி கனெக்டட்னு வரும். ஸோ அதனால் வந்து அந்த EBGP வந்து அது கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணவே பண்ணாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த கனெக்ட் செக் பிஜிபியில் வந்து அது டைரக்ட் கனெக்டடா இல்லையான்னு அது செக் பண்ணும். ஸோ அதை வந்து நான் டிசேபிள் பண்ணி விட்றேன். நெய்பர் 192.168.200.2 ஸோ டிசேபிள் கனெக்ட் செக். அதே மாதிரி R3லையும் நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். நெய்பர் 192.168.100.1 disable connect check. ஸோ இப்போ GNSAல போயிட்டு நான் உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணுறேன். ரைட் கிளிக் ஸ்டார்ட் கேப்சர். ஸோ இப்போ ஸ்டாப் கேப்சர் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த BGP வந்து அந்த நெய்பர் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, இப்போ நான் ஸ்டாப் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் நான் ஒரு பேக்கெட் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோக்காலில் போனீங்கன்னா ஸோ டைம் டு லீவ் வந்து பாருங்கள் 1. இப்போ வந்து பேக்கெட் வந்து R2 வந்தோடனே அந்த 1 மைனஸ் பண்ண உடனே 0 ஆகிடும். 0 ஆயிடுச்சுன்னா பேக்கெட் வந்து ட்ராப் ஆகும். ஸோ அதை உங்களுக்கு என்ன மெசேஜ் சென்ட் பண்ணு பாருங்கள். டைம் டு லீவ் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுது. ஸோ ICMPயில் ஸோ இங்கே பாருங்கள் ICMP ஸோ டைப் வந்து 11 கோட் வந்து 0 டைம் டு லீவ் எக்ஸிட். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த 3-way ஹேண்ட்ஷேக்கே பண்ணாது. ஏன்னா BGP வந்து ஓன் TCP மெக்கானிசம். இது 3-way ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கப்புறம் தான் நெய்பர் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்ஸு இதெல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் வந்து இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு நான் இன்ட்ரோ மாதிரி நான் தரேன். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த TTL வந்து உங்களுக்கு வந்து 0 வந்தாங்காட்டி தான் உங்களுக்கு பேக்கெட் ட்ராப் ஆகுது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். do show IP BGP summary. ஸோ ஸ்டில் வந்து எனக்கு வந்து நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நோ நெய்பர் ஸோ 192.168.100.1 ஸோ டிசேபிள் செக் நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து நெய்பர் 192.168.100.1 EBGP-multi-op. ஸோ இதுதான் வந்து அந்த கான்ஃபிகர் பண்ணுற சின்டாக்ஸ். EBGP-multi-opங்கிறது வந்து கீவேர்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 1 to 255. இப்போ நீங்கள் இதை அப்படியே என்டர் பண்ணிட்டீங்கன்னா இது டிஃபால்ட்டாக 255 எடுத்துக்கும். ஸோ TTL வேல்யூ 255 எடுத்துக்கிச்சுன்னா உங்களுக்கு வந்து லூப் ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பை டிஃபால்ட்டாக 1 தான் இருக்கும். நீங்கள் EBGP கான்ஃபிகர் பண்ணும்போது மோர் தென் 1 op அவே வந்து உங்களோட பேரிங் டிவைஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி TTL வேல்யூ செட் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2. ஏன் இங்கே வந்து 2ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ R1லேருந்து 2 வச்சு சென்ட் பண்ணுறேன். R2 -1 ஆயிரும். இப்போ TTL வேல்யூலேருந்து 1. இப்போ வந்து R3 வந்துடும். ஸோ அப்போ வந்து எனக்கு 2 வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 2 நான் செட் பண்ணிட்டேன். சேம் வந்து நான் R1 ரூட்லையும் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெய்பர் ஸோ 192.168.200.2 and EBGP-multi-op வந்து 2 enter. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த TTL வேல்யூ வந்து 2 வச்சு வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு TTL வேல்யூ வந்து 2 வச்சு இது பண்ணங்காட்டி எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வந்து do show IP BGP summary. ஸோ எனக்கு வந்து நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம வந்து EBGP ப்ரோட்டோக்கால் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சினாரியோ. ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா புவர் டிசைன் தான் சொல்லுவேன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ R1 ரவுட்டரில் வந்து ஒரு LAN நெட்வொர்க் இருக்குது. அதே மாதிரி R3 ரவுட்டர்லேயும் ஒரு LAN நெட்வொர்க் இருக்குது. ஸோ இப்போ BGPயில் நான் அட்வர்டைஸ் பண்ணுறேன். R1ஓட LAN நெட்வொர்க் வந்து R3 லேர்ன் பண்ணுது. R3ஓட LAN நெட்வொர்க் வந்து R1 லேர்ன் பண்ணுது. இப்போ வந்து R1 ரவுட்டர்லேருந்து அந்த R3 LAN நெட்வொர்க் நான் பிங் பண்ணும்போது அந்த பேக்கெட் வந்து R2 ரவுட்டருக்கு வரும். ஆனால் R2 ரவுட்டருக்கு வந்து அந்த பேக்கெட்டை வந்து எங்கே ஃபார்வர்ட் பண்ணணும்னே தெரியாது. ஏன்னா வந்து R1ஓட LAN நெட்வொர்க்கும் R3ஓட LAN நெட்வொர்க்கும் R2க்கு வந்து தெரியாது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரீச்சபிள் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புவர் ஐடியா இல்லைனா புவர் டிசைனே சொல்லலாம். ஸோ இப்போ நான் இன்னொரு சினாரியோ வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து என்னோட செகண்ட் சினாரியோ. இந்த செகண்ட் சினாரியோவில் வந்து நான் லோட் பேலன்சிங்கோட நான் பண்ணுறேன். இப்போ 2 ரவுட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். 2 பேரலல் கேபிள் பிசிக்கல் கேபிள் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ BGP வந்து EBGP வந்து 2 பிசிக்கல் இன்டர்ஃபேஸில் வந்து நம்ம பாயிண்ட் டு பாயிண்டில் கனெக்ட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு லிங்க்கில் தான் நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும்.
ஸோ இப்போ வந்து நான் R4 ரவுட்டரில் போயிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸோட ஐபியை வந்து பேரிங் ஐபியை நான் கான்ஃபிகர் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ இன்னொரு லிங்க் வந்து ஐடியலாக இருக்கும். அந்த லிங்க் டவுன் ஆச்சுன்னா எனக்கு பிஜிபி டவுன் ஆயிரும். ஸோ இல்லை நான் ரெண்டாவது லிங்க் கான்ஃபிகர் பண்ணேன்னா அந்த ரெண்டாவது லிங்க் டவுன் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து நான் ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து ஐபி சேஞ்ச் பண்ணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா லூப் பேக் வச்சு கான்ஃபிகர் பண்ணலாம். இப்போ R4 வந்து நான் R5ஓட பேரிங் ஐபி வந்து லூப் பேக் ஐபி வந்து 2222 செட் பண்ணுறேன். அதே மாதிரி R5ல வந்து நான் பேரிங் ஐபி வந்து R4ஓட லூப் பேக் ஐபி 111 செட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் R4லையும் R5லையும் நான் IGP ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி நான் ரீச்சபிலிட்டி கொண்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து R4 வந்து R2 வந்து ஃபர்ஸ்ட் பிங் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஸ்டாட்டிக் ரவுட் யூஸ் பண்ணுறேன், இல்லை வந்து ஏதோ ஒரு EHRP இல்லை OSPF கான்ஃபிகர் பண்ணுறேன். அதே மாதிரி R5லையும் வந்து ஸ்டாட்டிக் இல்லை ஏதோ ரவுட்டிங் ப்ரோட்டோகால் கான்ஃபிகர் பண்ணி எனக்கு R1 வந்து நான் ரீச்சபிள் கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் R4லேருந்து நான் பேரிங் ஐபி 222 வச்சு கான்ஃபிகர் பண்ணும்போது எனக்கு R4லேருந்து R5க்கு வந்து எதிர் ஃபர்ஸ்ட் லிங்க்ல போகும் இல்லை செகண்ட் லிங்க்ல போகும் டிராஃபிக். ஸோ இப்போ ஒரு லிங்க் டவுன் ஆனாலும் இன்னொரு லிங்க் மூலமாக எனக்கு ரீச்சபிலிட்டி வரும், அதனால எனக்கு பிஜிபி வந்து டவுன் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோட் பேலன்சிங். ஸோ இதுலேயும் வந்து நம்ம மல்டி ஆப் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஏன்னா R4லேருந்து R5ங்கும் போது ஒரு டீட்டெயில் வேல்யூ வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். R5ஓட லூப் பேக்னா அதுவும் வந்து இன்னொரு ரவுட்டர் கனெக்ட் பண்ண மாதிரி ஒன் ஓப் அவே மாதிரி தான். ஸோ அதனால வந்து இந்த சினாரியோலையும் வந்து நம்ம மல்டி ஆப் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இது பார்ப்போம். ஸோ R4 R5 நான் அந்த டயக்ராம் படி ஐபி அட்ரஸ் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஸ்டாட்டிக் ரவுட் நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ do show run pipe section IP route. ஸோ இங்கே பாருங்கள் நான் ஸ்டாட்டிக் ரவுட் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டேன் 2222. ஸோ ரெண்டு பாசிபிள் பாத் வே. அதே மாதிரி R5 ரவுட்டில் நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன் do show IP interface brief, do show run pipe section IP route. ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு 1.1.1 நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ R5 ரவுட்டரில் போயிட்டு நான் பிஜிபி கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ ரவுட்டர் பிஜிபி ஏஸ் நம்பர் வந்து இங்கே நான் 1 தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நெய்பர் வந்து பேரிங் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா நான் R5ஓட லூப் பேக் வந்து 2.2.2.2 யூஸ் பண்ணுறேன். அதோட ரிமோட் ஏஎஸ் நம்பரும் வந்து நான் 2ன்னு கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ ரிமோட் ஏஎஸ் நம்பர் 2. நெக்ஸ்ட் ஒன் நெய்பர் 2.2.2.2. ஸோ இப்போ வந்து நார்மலாக பிஜிபியில் வந்து அந்த 3-வே ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது அதோட பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் ஐபி தான் வந்து சோர்ஸ் ஐபியாக எடுத்துக்கும். இப்போ வந்து நான் லூப் பேக் யூஸ் பண்ணும்போது நான் அப்டேட் ஐஃபன் சோர்ஸ்னு ஒரு கமெண்ட் கொடுக்கணும். அந்த அப்டேட் ஐஃபன் சோர்ஸ்னு கொடுத்து நான் லூப் பேக் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா நீ வந்து சோர்ஸ் ஐபியை வந்து பிசிக்கல் இன்டர்ஃபேஸ்க்கு பதிலாக இந்த லூப் பேக் ஐபி எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து அப்டேட் ஐஃபன் சோர்ஸ் நான் லூப் பேக் 0, ஏன்னா லூப் பேக் 0 தான் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நான் R5 ரவுட்டரில் வந்து பேரிங் ஐபி வந்து இந்த லூப் பேக் தான் கொடுக்க போகிறேன். அதனால் வந்து இங்கே R4லேருந்து அந்த கனெக்ஷன் ரெக்வஸ்ட் போகும்போது சோர்ஸ் ஐபி வந்து இந்த 1.1 தான் எடுத்துக்கணும். அதான் வந்து அப்டேட் ஐஃபன் சோர்ஸ் வந்து லூப் பேக் 0 தரேன். இந்த அப்டேட் ஐஃபன் சோர்ஸ் கொடுக்கல அப்படின்னா அது 3-வே ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் ஐபி தான் வந்து சோர்ஸாக எடுத்துக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு EBGP நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து நெய்பர் 2.2.2.2 EBGP மல்டி ஆப். ஸோ மல்டி ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து 2 தான். ஓகே, ஸோ சேம் திங் வந்து R5 ரவுட்லையும் கான்ஃபிகர் பண்ணுங்கள். ரவுட்டர் BGP 2. ஸோ நெய்பர் வந்து பார்த்தீங்கன்னா R4ஓட லூப் பேக் ஐபி 1.1.1. ரிமோட் ஏஎஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1. நெய்பர் ஸோ இங்கேயும் வந்து நம்ம வந்து அப்டேட் ஐஃபன் சோர்ஸ் வந்து கொடுக்கணும் 1.1.1.1 அப்டேட் ஐஃபன் சோர்ஸ் loopback 0. so neighbor 1.1.1.1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து EBGP மல்டி ஆப் வந்து பார்த்தீங்கன்னா 2 enter. ஸோ இப்போ வந்து எனக்கு நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. do show IP BGP summary. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லிங்க் டவுன் ஆனாலும் இன்னொரு லிங்க் மூலமாகவும் எனக்கு டிராஃபிக் ஃப்ளோ ஆகும். ஸோ பிஜிபி வந்து டவுன் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோட் பேலன்சிங் ப்ளஸ் வந்து இதில் வந்து EBGP மல்டி ஆப்பும் கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் வந்து அப்டேட் ஐஃபன் சோர்ஸ். ஸோ அந்த 3-வே ஹேண்ட்ஷேக் அந்த பிஜிபி ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம செப்பரேட் வீடியோ செஷனில் வந்து இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோ தான். EBGP மல்டி ஆப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுனாலும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.